இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு 100 பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம பாலக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாலக்கீரை கூட்டுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 விசில் வச்சுட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பாலக்கீரை கூட்டுக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம 3 விசில் விட்டுட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கீரை கூட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது கீரை கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கீரை கூட்டுக்கு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். ஆயில் சூடான பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பட்டை மிளகாய், நம்ம கீரை கூட்டுக்கு தாளித்து வச்சுருந்த கடுகு, காஞ்ச மிளகாயின்னு சொல்லலாம், பட்டை மிளகாயின்னு சொல்லலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே நல்லா நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான நல்ல ஒரு மணமாக இருக்கும் பாலக்கீரை கூட்டு. ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.